ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சரண் கேமிங் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம எந்த கேப்லேயே பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1. ஓகே வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ எப்பயும் போல் டிஃபிகல்ட்டி ஈஸி அதே மாதிரி கிராஃபிக்ஸ் சைடில் வச்சு நம்ம போயிட்டோம், அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஓகே, இதுதான் டே 1. நம்ம எப்படி எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படியா டே 1லேயே முடிக்க பார்ப்போம். ஒரு ஆர்ஆர் கேம் எக்ஸ்பெக்டாக ஆக போகிறோம் காய்ஸ் நம்ம இதுக்கப்புறம். ஓகே, இதில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம வெளியே போய் பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதோ பாருங்க காய்ஸ், இப்போ பாருங்கள் கார் பேட்ரி கிடச்சிச்சு நமக்கு. ஓகே, இதை நம்ம தொடி பார்ப்போம். வாங்க கீழே போகலாம். இன்னும் போக முடியல, நம்ம கீழே போகலாம் காய்ஸ். இதோ பாருங்க காய்ஸ், பக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கிராணி வர மாதிரி இருந்ததா, அதுக்கு தான் நான் இப்போ வந்து இதுக்குள்ளே பூந்துட்டேன். இதோ பாருங்க காய்ஸ், நம்மளால அதுக்குள்ளே போக முடியல, செம பக் அடிக்குது. ஆனால் கிராணி மட்டும் அங்கே போய் ஜாலியாக நிற்கிது. இது எப்படியா இருக்கும்? இந்த பாருங்க கைஸ், நம்ம எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக வந்து நிற்கிது. பார்த்தீங்களா அந்த கேவியோட குசும்ப? ஓகே, நம்ம போகிற வரைக்கும் இங்கே நிற்போம். அது எப்போ தான் போகும்னு தெரில, வேறு அப்படியே நின்றுக்கினே இருக்குது. ஓகே, இப்போ போயிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ போயிடுச்சு கைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து கீழே போவோம். அப்படியே ஓரமாக போனோம். என்ன கைஸில் பாருங்க கைஸ், பக்கடி தான் வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இங்கே போயிட்டு இங்கே இந்த இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுலேயும் எதுவும் இல்லை. இதில் ஏதோ இருக்குது கைஸ், ஏதோ ஸ்பார்க்கு நம்ம இருந்தது. சரி, நம்ம கீழே போயிட்டு இதை போய் கீழே போட்டு வந்துடுவோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கட்டிலே வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம டே 1லேயே முடிக்க பார்ப்போம் கைஸ். இப்போ ஏதாவது தள்ளி விட்டால் கிராணி இந்த சைடு வரும். நம்ம இதை போட்டு அப்படியே மேலே போயிட்டு மேலே போவோம். ஓகே, இன்னும் கிராணி வரும்னு பார்த்துங்க, கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஓகே, அதுவும் அது பொறுமையாக வாட்டும். நம்ம போய் அங்கே போய் பார்ப்போம், ஏதாவது வருதா. நம்ம போய் அதை எடுத்துன்னு வருவோம்னு நினைக்கிறேன். ஓகே, அது நம்ம எடுத்துருவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கீழே போய் அந்த பேட்ரி போட்டோம்ல கைஸ், கார் பேட்ரி, அங்கேயே இதை போட்டுருவோம். ஓகே, வேகமாக போட, அதே வேகமாக போட. இப்போ ரொம்ப பொறுமையாக போகிறோம் கைஸ். இது நம்ம இங்கே போட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் இங்கே போட்டு கடைசியாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருவோம் கைஸ். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு ரொம்ப. ஓகே, நான் எப்போயோ விளாட்னேன் கைஸ் இந்த கிராணி கேமு. எனக்கு தெரிஞ்சு இப்போ லாக்டவுனில் விளாட்னேன். அதான் எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாது. இப்போ நிறையா அப்டேட் விட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக போவோம். இப்போ போய் நம்ம எங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுது கைஸ், கிராணி வர மாதிரி. கரெக்டாக அது பாருங்க கைஸ், இந்த கிளையை பார்த்தீங்களா எப்படி வருதுன்ட்டு. ஓப்பா, என்ன கைஸ் இது? நம்ம வந்ததை பார்த்துச்சு போல கைஸ். ஓப்பா, முடியல கைஸ். ஓகே, இப்போ டே 2 வந்துடுச்சு. நம்ம டே 1லேயே முடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ டே 2வே வந்துடுச்சு. ஏன்டா இப்போ டே 2 வந்துடுச்சு கைஸ். ஓகே, நம்ம இப்போ வெளியே போயிட்டு நம்ம ஒட்டேத்துக்க போவோம். அங்கே போயிட்டு அது கட்டிங் பிளேடுன்னு நினைக்கிறேன். கட்டிங் பிளேடு நம்ம இருந்தது. அந்த ஊருக்கு பாருங்க கைஸ், கட்டிங் பிளேட். இது பேர்லாம் வேறு உனக்கு ஒழுங்காக தெரில, எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போய் திரும்ப ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி சவுண்டு போட்டேன் கைஸ், அதான் நான் இப்போ இங்கே ஒழிஞ்சிக்கினேன். சரி வாங்க, இப்போ நம்ம கீழே போயிட்டு வரோம். எவ்வா என்ன கைஸ் இது டக்குன்னு வந்துருச்சு. ஓகே, என்ன கைஸ் இப்போ டே 3. ஓகே கைஸ், இதுக்கப்புறமா நம்ம ஜேகே பார்ப்போம். இப்போ டே 4 வரும். டே 4ன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. வீடியோ ஆரம்பிச்சு இன்னும் 4 நிமிஷம் கூட முழுசாகலை, அது கூட டே 4க்கு வந்துட்டோம் கைஸ் நம்ம. ஓகே, நம்ம இப்போ போய் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் இப்போ விளாட்னப்போ பார்த்தேன் கைஸ், இங்கே வந்து காரோட இன்ஜின் இருக்கும். இப்போ இருக்கான்னு பார்ப்போம். அந்த இருக்கு பாருங்க கைஸ். ஓகே, நம்ம இப்போ போய் இது தூக்கின்னு போய் கீழே நம்ம அங்கே போட்டு வந்துடுவோம். ஓகே, நம்ம கீழே போயிட்டு இங்கே போட்டு வந்துடுவோம். என்னோட பாருங்க கைஸ், இது காமிக்க வர மாட்டேங்குது, அடிக்கடி பக்கம் எடுது எனக்கு வேறு. கரெக்டாக மேலே வச்சு காமிச்சாதான் இப்போ வருது. இப்போ நம்ம போவோம். ஒன்று தெரியாமல் பெல்லு அடிச்சிட்டேன். ஓகே, நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு கீழே கிராணி தான் பார்த்துட்டு அப்புறம் போவோமா. ஓகே, இப்போ லேசாக போய் கிராணி தான் பார்ப்போம். இன்னும் கதவு திறக்கிற சொல்லி கேட்கல. ஓகே, நம்ம அது வரைக்கும் அப்படியே இங்கேயே உட்காந்துருவோம். அது வந்தோடனே அப்படியே டக்குன்னு உள்ளே போய்டுவோம். இன்னும் ஒரு சொன்னுமே கேட்கல காய்ஸ். ஓகே, நம்ம ஏதாவது வருதா இல்லையான்னு தெரியலையே. நான் வேணால் திரும்ப போய் அடிச்சுட்டு வந்துடுவோமா. சவுண்டு வேறு எதுவும் கேட்குற மாதிரியே தெரில எனக்கு. வந்துருச்சு பாருங்க. பார்த்தீங்களா இந்த கேள்வி எப்போ வருதுன்ட்டு. ஓகே, நம்ம இந்த பாருங்க தானாகவே அவன் ஏஞ்சிட்டான், ஏன்னு தெரியலையே. ஐயோ அப்பா, ஜெஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஓகே, நம்ம திரும்ப வேணாம் மேலே போய் பார்ப்போமா.
கிழவி இருக்குமா இருக்காத வேறு தெரில. ஓகே கிராணி ஆனால் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு சவுண்டு கேட்குது. ஓகே ஓகே நம்ம பொறுமையாக போவோம். பொறுமையாக சத்தமே வராது மாதிரி அப்படியே போவோம். ஓகே 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 அப்பா போயிடுச்சு guys. நம்ம திரும்பவும் போயிட்டு அடிச்சு விட்டு வந்துடுவோம். கிராணி வந்து திரும்ப வரட்டும். சவுண்டு போட்டால் சவுண்டு கேட்கல. என் பக்கில் கேட்கலையா என்னன்னு தெரில எனக்கு. இன்னும் நான் கேம் விளாட்றப்ப எனக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வேகமாக ஓடி போயிட்டு இந்த வெள்ளை அடித்து விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வர மாதிரியே தெரில. திரும்ப நான் அது கிராணி இங்கே வர வச்சுட்டு நம்ம அங்கே போய் போட்டுலான்ட்டு அங்கே வர வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு அதை வேறு பார்க்கவே இல்லை கிராணி வருதா இல்லையான்ட்டு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா தெரியுது இங்கே வேறு ஒன்று வச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் நான் தள்ளி விட்டேன் இங்கே கேட்கும்ல, அதான் தள்ளி விட்டு இங்கே போட்டு நான் அது வழியாக வந்துட்டேன். இப்போ கிராணி இங்கே வரப்போ நம்ம அசால்ட்டாக போயிடலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னோடய மாஸ்டர் பிளானே. ஓகே நம்ம இப்போ வேகமாக போகிறோம். எல்லாத்தையும் சருன்னு முடிக்கிறோம். கைஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே வாங்க நம்ம இப்போ கேம் ப்ளே விளாடுவோம். இன்னும் விளையாடிக்கின்னு தான் இருக்கேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஓகே நம்ம வேறு இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் போயின்னு இருக்குங்க கைஸ். இன்னும் இந்த பாருங்க கைஸ், இங்கே மேலே ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கு தானே அந்த புக்கு. இப்போ நம்ம அதை எடுத்துன்னு போய் அங்கே வச்சுருவோம். ஓகே இப்போ போட்டால் கிராணி வேறு வருமோ. ஓகே பரவாயில்ல, வேகமாக ஓடுருவோம். இப்போ நம்ம வேகமாக போயிட்டு ஏற்கனவே இங்கே தான் ஒரு வாட்டி அடி வாங்கணும். அதனால் அவனுக்கு கால் வேறு ஒரு சைடு ஓங்கிக்கிச்சு. அதனால் அவன் நொண்டி வேறு போயின்னு இருக்கான். இதானே அவங்க வரும் புக்கு இழுக்கணுன்னு என்ன எடுக்க முடியல. எப்பயோ இல்லைன்னுங்க சொன்னால் மறந்து போயிட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஷவல் இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும்ல அதுதானே. பார்த்தீங்களா, இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணால் இப்போ அது நவுந்துடும். ஓகே நம்ம இப்போ எடுத்துன்னு போயிட்டு அங்கே வைப்போம். அதான் அந்த பார்த்தீங்களா அந்த கிளவி பார்த்தீங்களா. நான் இது மட்டும் என்னால் வைக்கவே முடியல. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த பாருங்க எப்படி வச்சாலும் இதே கேட்டுன்னு இருக்குது. என்னால் வைக்க முடியல, ஏதோ என்னால் வைக்க முடியலன்ட்டு. ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கட் பண்ணி கொஞ்சம் நேரம் காமிச்சானா. இங்கே பாருங்கள் எம்மா நேரமாக வச்சுட்டு நான் அதை கீழே போட்டு போயிட்டேன். ஆனால் போஸ்டரில் இருந்துலாம் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. கிளவி வந்துடுச்சு. எனக்கு நல்லா காது கேட்குது. எங்கே போட்டாலும் நல்லா வந்துட்டு வேகமாக. அதான் நான் வேகமாக கீழே போயிட்டு இதுக்குள்ளே ஏதாவது நம்ம ஃபஸ்ட்டு கன்று எடுத்து கிழவி கதையை முடிச்சிடுவோம். இப்போ நம்ம இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம இந்த பட்டை நம்பிக்கிட்டு எனக்கு கிராணி வருதானோ. இதோ பாருங்க ஷார்ட் கன்று இதை பார்த்தீங்களா. நம்ம போன வேலை நிச்சயமாக வந்துடுச்சு. இது வேறு எதுக்குன்னு தெரில. ஆனால் இந்த வீல் எதுக்கு தெரில. ஆனால் டெடி பேர் வச்சா அது கோவம் வருதுன்னா இருங்க கிராணி இருக்கான்னு பார்ப்போம். இல்லையே காணுமே. எங்கே கண்ணு வச்சாக போவோமே. சரி வெளியே போவோம்மா, காணுமே. இப்போ பார்த்தீங்களா கிளவிய வெளியே போயிருந்தோம். நம்ம கதை என்ன ஆகுது. கண்ணை பார்த்தீங்களா கைஸ் யாராவது கண் எம்மா சிவப்பாக இருந்ததுன்ட்டு பார்த்தீங்களா. சிவப்பாக இருந்தது. ஆனால் கண் இந்த பாருங்க அப்படியே நின்றுச்சு. எடுத்தது ஒரு குட்டமான்னு தெரில, எங்கே இருக்குமோ அங்கே வந்துடுது கரெக்டாக. இப்போ நம்ம ஷார்ட் ஒன்று எடுத்துப்போம். இப்போ வேறு கிராணி இருக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே சவுண்டு வேறு கேட்கல. ஓகே நம்ம இப்போ வெளியே போகலான்னு நினைக்கிறேன். கிராணி வேறு காணோம். எவ்வா ஐயோ நான் பார்க்கவே இல்லை கைஸ், எப்படி வந்துடுச்சுன்னே தெரில. ஓகே இப்போ டே 4 வந்தாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது. செத்துட்டா எப்படியா இப்போ ஜெயிக்க பார்க்கணும். கார் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ டோர் எஸ்கேப்பாவது பண்ண முடியுமான்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே வரப்போ நம்ம இங்கெல்லாம் பார்க்கலானாலும் நம்ம இப்போ ஒரு தடவை பார்த்துப்போம் ஏதாவது இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே ஏதோ இருக்குன்னா ஷார்ட் கன் பீஸு தான் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு கிராணி அதுக்கு அதே ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக தேடுவோம். ஓகே இப்போ ஒரு ஜம்ப்பு பண்ணிட்டு இந்த வாட்டி வெளில அடித்து விட்டே போவோம். இது கிராணி எங்கே வரத்து நம்ம அங்கே போய்டுவோம். ஓகேவா. நம்ம இல்லைனா போன வாட்டி மாதிரி இன்னும் ஒரு குசுமுத்தோட போகிறோம். இதை பாருங்க ஜன்னல் வழியாக பார்த்துட்டு கிராணி வரப்போ நம்ம ஓடுறோம். இன்னும் கிராணி இன்னும் வர மாதிரி கேட்கல. சவுண்டு வர கேட்க மாட்டேங்குது கைஸ் எனக்கு. அது வரணும் பொறுமையாக வருது அப்படி. இப்போ ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. ஆனால் எப்போ தான் வரும்னு தெரில. வந்து பொறுமையாக கதவை திறந்துன்னு எப்போ பார்த்தாலும் தாப்பால் வேறு போட்டுக்குது இந்த கதவை பார்த்தீங்களா. கிராணி வருது. ஆனால் இந்த ரூம்குள்ளே மட்டும் வர மாட்டேங்குது ஏன்னே தெரில. இவன் இந்த பள்ளத்துக்குள்ளே ஊந்தாலே அப்படி நின்றுக்கிறான். அதுவும் ஏன்னு எனக்கு தெரில. எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே இப்போ கிராணி இருக்கா இல்லையா நம்ம பொறுமையாக போய் பார்ப்போம். இதோ பார்த்தீங்களா திருத்தி கிளவியா நம்ம போன உடனே பார்த்து வருது. ஆனால் இங்கே உள்ளே மட்டும் வர மாட்டேங்குது ஏன்னே தெரில. நம்ம இல்லைன்னா போய் ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் வச்சுருவோமா இல்லை குசுமத்தனம் பண்ணுவோம். நம்ம போய் இன்னொரு தடவை பார்ப்போம் இருக்கா இல்லையான்ட்டு.
என்ன காணும் இருங்க, நம்ம இந்த ஜன்னல் வழியாக தான் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இந்த பாருங்க கைஸ் போயிடுச்சு. போடுது இன்னும். இந்த பார்த்தீங்களா கதவை மூடி விட்டு அது மட்டும் அப்படியே நிற்கிது. பார்த்தீங்களா நம்ம வருமோ இல்லையான்ட்டு அப்படியே நின்று பார்க்குது அது மட்டும். ஆனால் இந்த ரூம்குள்ளே வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. நம்ம இப்போ போய் என்ன பண்ணலாம்னா, இந்த ஷார்ட் கன் இருக்குல்ல, இந்த ஷார்ட் கன்னை போய் ஃபஸ்ட் அங்கே வச்சுட்டு கன்று எடுத்துப்போம். கன்று எடுத்துகிட்டு இன்னொரு பீஸ் வர கண்டுபிடிக்கணும்ல ஷார்ட் கன்னில். இது வர கஷ்டம் கைஸ். நம்ம ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று நம்ம செத்த இடத்துல இருக்குது, இன்னொன்று வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சுட்டு இந்த பாருங்க கைஸ், நம்ம போன உடனே அது நம்ம வைக்கிற மாதிரிலாம் கேட்கல, அதுவே எடுத்துக்கிச்சு. நான் வரப்போ ஒரு சவுண்டு வேறு போட்டுட்டேன். ஆனால் கிராணி வருமா வராத வேறு பயமாக இருக்குது. சரி, அது எப்படியா இருந்தாலும் இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் வரும், நம்ம இந்த சைடே போயிடுவோம். இதை பார்த்தீங்களா வரத்தை பார்த்துட்டு போய் சொல்ல வேறு தாங்கலை. என்னடா சீக்கிரம் வேறு உட்கார மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக பக்கு இது ஏனே தெரில. அல்லி இந்த ஸ்க்ரீன் வேறு ஃபுல்லாக சிவப்பு கழுத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வரத்தை பார்த்தா அங்கே அது அப்படியே போய் சுற்றின்னு வருது. பார்த்தீங்களா திருட்டு கிளவே பார்த்தீங்களா வைக்காத மட்டும் இங்கே பொறுமையாக நிற்கிது. நம்ம எல்லாம் போயிடலாமா, அப்படியே நேராகவே போயிடலாமோ? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கார் பேட்டரிலாம் எடுத்துன்னு போய் வச்சுக்கலாமா கைஸ்? நம்ம கார் பேட்ரி நம்ம இந்த ஸ்பார்க்லாம் எடுத்துன்னு வந்தோம்ல, அதெல்லாம் எடுத்துன்னு போய் இப்போ வச்சுட்டு அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறா. ஏன்னா ஓப்பன் பண்ணுறப்பையும் சொல்லிக்கிது எங்கடா வைக்கிறது, இது வேறு வைக்க முடியலையே. கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம இன்னொன்று ஸ்பார்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருவோம். இப்போ அதை வச்சுட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை முடியும். நம்ம எப்படியாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ணலான்னு இருக்கேன் நான். நம்ம வேணால் ஃபஸ்ட்டு இந்த கார் எஸ்கேப்பை பண்ணுவோம். இந்த டே 5க்குள்ளே முடிஞ்சால் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பேத்தரில் இப்போ நம்ம கார் இன்ஜின் வேறு வச்சிடலாம் இப்போ. ஓகே, கார் இன்ஜின் வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஸ்பார்க்குன்னு இருந்தது, அதை எடுத்துன்னு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கார் இது கிட்டே இருந்ததுனால ஃபஸ்ட்டு கார் இது இன்ஜின் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ தான் போய் இது எடுக்க போகிறேன். இதை பார்த்தீங்களா கேஸ்லின் வேறு இங்கே இருக்குது, இந்த பெட்ரோல் போடுறது. நமக்கு கார் கீ தான் இன்னும் கிடைக்கவே இல்லை. இது தள்ளி விட்டு வந்துட்டோம், நமக்கு ஈஸியாக இருக்கும். தள்ளி விட்டா அது நம்ம கூடியே வருது கைஸ். ஓகே, நம்ம இப்போ எடுத்துன்னு போயிட்டு அசால்ட்டாக வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம எடுத்துன்னு போய் இங்கே வச்சிடலாம். இன்னும் நமக்கு வந்து இதுக்கு பார்த்தா ஃப்ரெஞ்சு தேவையாங்க. நம்ம ஃப்ரெஞ்சு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. கிராணி வேறு எப்போ பார்த்தாலும் வர சவுண்டு கேட்குதுன்னு இருக்குது, டொயின்ட்டு. ஓகே ஓகே, நம்ம இப்போ போயிட்டு அடுத்தது வேறு ஏதாவது இருந்தால் எடுத்துன்னு வந்து வைப்போம். இதோ பார்த்தீங்களா இந்த கேள்வியை பார்த்தீங்களா, இதோ பாருங்க அப்படியே வரும்னு பார்த்தா இப்போ நம்மளை நோக்கி இப்படியே வருது. நம்ம இந்த சைடில் இருந்து பார்க்குது. இப்போ நம்ம மேலே போயிட்டு வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே வாங்க, இப்போ நம்ம இப்போ மெத்த மாடிக்கு தான் போகணும். இப்போ நம்ம செத்த ரூமுக்கு போவோமா, எங்கே போகலாம்? நம்ம ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம் கைஸ். இப்போ போயிட்டு நம்ம இந்த வெப்பன் கீ அதை எடுத்துடலாம். என்ன கட்டிங் பில்லரா இது? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது, தூக்கின்னு போய் ஆனால் நம்ம இங்கே போட்டுருவோம். எதுக்குன்னே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு தான் இங்கே வந்து இப்போ போய் நம்ம ஷார்ட் கன் எடுக்கிறோம், கிராணியை போட்டு தள்ளுறோம். ஷார்ட் கன் வச்சு தோற்றோன்னு வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப விஷயம் கைஸ். ஆனால் நம்ம இப்போ ஷார்ட் கன் எடுத்துன்னு போயிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு வரோம். இந்த கிராணி இங்கே போடலான்னு பார்த்தா இதில் வந்து வேறு சவுண்டே வர மாட்டேங்குது சுத்தமாக. சரி, எப்படியா இருந்தாலும் வராது தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை எடுத்துன்னு போயிட்டேன். இதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு அப்புறம் இன்னும் ஒரு பாட்டு கண்டுபிடிக்கணும். கன் பீஸில் மொத்தம் 3 பீஸில் ஒன்று கண்டுபிடிக்கணும். இதோ பாருங்க கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இங்கே ரைட் சைடில் இருந்தது பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ கன் எடுக்கிறோம், கிராணியை போட்டு தள்ளுறோம். நான் இப்போ வரப்பே ஒரு சவுண்டு வரை கேட்டது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிலே கிராணி வரும். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணி பார்ப்போம், வருதா இல்லையான்னு வேறு தெரில. ஓகே, வர மாதிரி தெரில. நம்ம இங்கே ட்ராப் பண்ணிட்டு சவுண்டு வர வச்சுட்டு பண்ணுவோம். சவுண்ட் நான் ரெண்டு வாட்டி போட்டேன், அப்பயும் கிராணி வர காணும். சரி, நம்ம போய் படிக்கட்டில் நிற்கலான்னா அப்பயும் ஆளை காணும். என்னை பார்த்து கன்று கையில் இருந்தால் வரவே மாட்டேங்குது. சரி, திரும்ப பின்னாடி வந்துட்டு திரும்ப இன்னொரு தடவை போட்டேன், அப்பயும் ஆளை காணும். சரின்ட்டு அப்போ நம்ம மேலே போயிடலாமான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் திரும்ப போயிட்டேன். சரி, கிராணி வந்துடலாம், ரைட் சைடு தானே, அப்படியே தானே வரும், நம்ம இப்படியே போவோம். பார்த்தா ஆளை காணுமா. சரி, நம்ம அதை வேறு எங்கேயாவது போயிருக்கோம், மேலே போய் நம்ம போய் சுட்டுடலான்னு போனால் இதோ பாருங்க எப்பா, நான் இது ஏற்கனவே விளையாட்டேன், அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் பயம் வரல. ஆனால் இப்போ எப்படி பயந்துன்னு தெரியுமா, செம பயமாக வந்துச்சு. இதை பாருங்க, இப்போ கடைசி நாள் இதில் மட்டும் தோத்துட்டா அவ்வளோதான். நம்ம கையில் கண்ணை வச்சுன்னு தோட்டோம், ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வேகமாக போயிட்டு ஃபஸ்ட்டு கன்று தான் நான் எடுக்கணும்.
கன் எடுத்துட்டு கிராணி சவுண்டு போட்டே வர வைக்கணும். இப்போ நான் இங்கேயே நின்றுவோங்க. சரி நம்ம இப்போ கிராணி வருதான்னு பார்ப்போம். அது எதுவும் கண்டுக்காதீங்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ பாருங்கள், கிராணி நம்ம கையில் எப்போல்லாம் கன்று வச்சுருக்கோமோ அப்போல்லாம் மட்டும் வரவே மாட்டேங்குது. ஆனால் மற்ற நேரத்துக்குலாம் வந்து அடிச்சுன்னே இருக்குது. ஓகே கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம கன்று வச்சுருக்கப்போ வருது, கன்று இல்லாதப்போ வருது, கன்று வச்சுருக்கப்போ வரவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும். இதை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நான் பார்க்கவே இல்லை, ஆனால் வந்துருச்சு. ஓகே, இந்த தடவை இதை என் கையில் தான். பார்த்தீங்களா இப்போ அவங்க தான் ஹெட்ஷாட்டு அப்படியே கரெக்டாக ஹெட்டுலேயே வச்சு முடிச்சாச்சு அந்த சொட்டையில். ஓகே, இப்போ நம்ம போய் அடுத்தது என்னென்ன பண்ணலாமோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணோன்னு பார்ப்போம். அது வரத்துக்குள்ளே நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவோம். இதுக்குள்ளே போனால் ஏதோ ஒன்று கிடைக்கும் தானே. ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயிட்டு சாவலில். ஆமாம், நான் கீழே விழுந்தால் செத்துருவோன்னு பார்த்தேன், நான் சாவலை. ஓகே, இல்லை அப்படியே உட்காந்துனே போயிட்டு இப்போ நமக்கு இங்கே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, அதாவது கிடைக்குதான்னு பார்த்தா இந்த கன் எடுத்து அடிக்கிறதுன்னு எனக்கு இப்போ தான் கைஸ் ஞாபகம். சரி, அப்புறமா நம்ம போய் மேலே போயிட்டு அப்புறமா கன் எடுத்துன்னு வந்துப்போம். ஓகே, காக்கா கிட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, நம்ம இந்த காக்கா கிட்ட இருந்து பெப்பர் ஸ்ப்ரே தானே கிராணி மண்டையிலே அடிச்சு விட்ருவோம். என்ன குத்துது. ஓகே, இப்போ நமக்கு அதுக்கிட்ட வேணாம், வேறு இடத்துக்கு போய்ப்போம். ஓகே, எல்லாத்தையும் திறந்து விட்டால் தான் வர முடியும். நான் எல்லாம் தள்ளி விட்டே வந்துடலான்னு பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு வேறு ஏதாவது கிடக்குதா அதெல்லாம் பார்ப்போம். கட்டிங் பிளேட் எடுத்தும்போது நம்ம டோர் எஸ்கேப் தானே, நம்ம ரெண்டுத்தையும் பண்ணி வச்சுப்போம். எது நமக்கு அசால்ட்டாக கிடைக்குதோ அது ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இப்போ டோர்கிட்ட போகணுன்னு ஓகே, இப்போ டோர்கிட்ட போகலாம். அதுக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே போயிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடும். இன்னும் இங்கே வேறு எதுவுமே கிடையாதா? இதுக்கு இதுக்கு வேறு ஆமர் வேணுமா? இந்த பாருங்க, இதுக்குள்ளே வந்து நம்ம செத்துருவோம் தானே. இந்த பொம்மையை தள்ளி விடுவோமா இது உடைக்கிறதுக்கு? ஓகே, நம்ம இப்போ இந்த பொம்மையை பொறுமையாக அப்படியே தள்ளி விடணும். ஆனால் நம்ம கீழே விழாத மாதிரி பார்த்து பொறுமையாக தள்ளி விடணும். இந்த பார்த்தீங்களா, இது பொம்மைலாம் விட மாட்டேங்குது. சரி, அந்த கட்டிங் பிளேடை போட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே போட்டு பாட்டு அந்த கட்டிங் பிளேடாவது தள்ளி விடுதான்னு பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா கைஸ், இது ரெண்டுமே வந்து அப்பயும் உடையில, ஆனால் நாம் போனால் உடையுது. இது என்ன நியாயமாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, இப்போ நம்ம பொறுமையாக அப்படியே கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு இப்போ கிராணி வரத்துக்குள்ளே நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா பார்ப்போம். நிறையா இன்னும் பொருள் நம்ம ரொம்ப நிறையா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதுதான் கடைசி நாள். இன்னும் முடியுமா முடியாதா ஒன்றுமே வேறு எனக்கு இன்னும் தெரியல. இடையே எஸ்கேப் பண்ணிடலான்னு இன்னும் நம்பிக்கை இருக்குது, பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம கட்டிங் பிளேட் போட்டோமே, அது எடுத்துன்னு வரலாமா? சரி, எனக்கு தெரியும் நம்ம அந்த கட்டிங் பிளேட் எடுத்துன்னு டோர் எஸ்கேப்புக்கு அது கட் பண்ணி விடலான்னு இருக்குங்க. ஓகே, போகலான்னு நினைக்கிறேன். கிராணி வேறு வர மாதிரி தெரில. கிராணி இன்னும் 1.5 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கிராணி வரணும் ஒன்றும் காணோம். அதுக்குள்ளே கீழே போயிட்டு டோர் எஸ்கேப்புக்கு அதையும் கழுவி விட்டுரும். நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, கார் எஸ்கேப்பும் பண்ணிட்டு டோர் எஸ்கேப் பண்ணுறேன்லாம் கேட்காதீங்க. எது எனக்கு அசால்ட்டாக டக்குன்னு கிடைக்குதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய் இந்த ஒயர் எடுத்து கட் பண்ணி விடணும். டோர் எஸ்கேப் இங்கேருந்து இங்கே இருக்கும். டோருக்கு பாருங்க, இந்த பாருங்க கைஸ், தான் தள்ளி விட்டு இப்போ இந்த ஒயரை கட் பண்ணி விட்டேன். இங்கே வேலை முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டே சொல்லி கிளியரு. அது எடுத்து டோர் எஸ்கேப் நான் பண்ணணும் வேறு எனக்கு தெரில. ஓகே, இதுக்கும் ஹேமர் தேவை. இதுக்கப்புறம் மாஸ்டர் கீன்னு வேறு ஒன்று கேட்குது. மாஸ்டர் கீ எங்கே இருக்குன்னு வேறு எனக்கு தெரில. எல்லாம் எப்போயோ விளையாடுன்னு அப்படியே வந்துட்டு நான் விளையாடலான்ட்டு. ஓகே, கிராணி வேறு வருது. சரி, நம்ம எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது ஒழிஞ்சிக்க பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு டோர் வந்ததில்ல, இதுக்குள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். எல்லாம் எது கீ இல்லை தானே. இன்னும் இதுக்கும் கீ இருக்குது. எது ஸ்பைட்ரு கீயாமே. ஐயோ, ஸ்பைட்ரு கீ வேறு எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. ஓகே, இது பாருங்க, டக்குன்னு நான் பின்னாடி இழுத்தானா அது வரல. கிராணியை பார்த்தீங்களா, அப்படியே வந்து நின்றுச்சு. சரி கைஸ், இப்போ வேறு எதுவும் பண்ணுதுடா. என்ன பண்ணுது கிராணி? கிராணி என்ன பண்ணுற? இதோ பாருங்க கைஸ், நம்ம மேலே வந்தாலும் ஒன்று உடஞ்சி விழுந்துருணுமே. அந்த இடத்துக்கு வந்துடுச்சு பாருங்களா. சுற்றி பாருங்களா, பக்கத்தில் வேறு இந்த சொட்டை கிராணி வேறு நிற்கிது. அதனால் கீழே இந்த பள்ளம் இருக்குது, இங்கே கிராணி இருக்குது. இன்னும் இதோ பாருங்க கைஸ், பீச்சாங்காய் தூக்கி அப்படியே இதோ பாருங்க கைஸ், பீச்சாங்காயிலே அடிச்சிச்சு பாருங்க. அவ்வளோதான், கேம் முடிஞ்சு போச்சு. சரி கைஸ், நம்ம அடுத்த பாட்டிலேயாவது ஜெயிக்க பார்ப்போம். ஓகே, பாய் பாய். இதோ நம்ம இந்த பாட்டை முடிச்சுப்போம்.